ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் தருவாங்கள்ல அந்த மாதிரியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல சாஃப்டாகவும் ரவையோட டெக்ஸ்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்த அப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எடுத்த ரவையை அது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்ல மிதமான சூட்டில் ரவையை வறுக்கும்போது ரவை நல்லா கலர் மாறாமல் உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா ரவையில் கோட்டாகி கொஞ்சம் நிறையாக வரணும். அப்படி இருந்தால் தான் கேசரி ஆறுன அப்புறமும் ரவையோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். ரவையை வறுக்கும் போது இதை சைட் பை சைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி எதுவும் வராமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. தண்ணியெலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும் போதே ரவை நல்லா வெந்து வந்துடும். இப்போ தண்ணியெலாம் போய் ரவை கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுறப்போ சர்க்கரை உருக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கலருக்காக ஆரஞ்சு கலர் கேசரி பவுட்ரு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நம்ம கலக்கும்போது கலர் நல்லா எல்லா பக்கத்துலேயும் சமமாக வந்துடும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய். கடைசி நம்ம நெய் சேர்க்கும்போது கேசரியோட வாசனையும் தூக்கலாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கல்யாண கேசரி ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.